எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குரு. நேத்து நம்ம பிளாக்ஸ்ல நான் ஸ்டாட்டிக் பிளாக் பத்தி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பிளாக்ஸோட டைப்ஸான ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் அது என்னென்ன பண்ணுன்றது எல்லாமே பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல மெத்தட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, மெத்தட் டைப்ஸ். மெத்தட் டைப்ஸ் 3 விதமா கன்சிடர் பண்ணலாம் கைஸ். ஒண்ணு என்னன்னா, யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ், அப்புறமா ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா, பாராமீட்டரைஸ்ட் மெத்தடு, நோ ஆர்குமென்ட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. தேர்ட் டைப் ஸ்டாட்டிக் இல்ல நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். அது என்னன்னா, நான் ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு நம்ம மெத்தடு கிரியேட் பண்றது. அது சொல்லுவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல ஒரு பேக்கேஜ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நான் என்னன்னு கிரியேட் பண்ண போறேன்னா, மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒண்ணா நானு டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ்னா என்ன கைஸ்? ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே. ஆல்வேஸ் கேப்பிட்டலா இருக்கணும். அத நான் மாத்திக்கிறேன். ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ்னா இந்த மெயின் மெத்தடுன்றது எல்லாமே ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் தான் கைஸ். ஏன் கண்டதெல்லாம் வருதுன்னு எனக்கும் தெரியல. வெயிட். ஓகே, ஓகே ஃபைன். மெயின் குடுத்துக்கிறேன். ஸோ, மெயின் மெத்தட் நம்மளுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் தான். ஸோ, இந்த மெயின் மெத்தட்ல நம்ப எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். சும்மா இன்ட் i இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அத நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு i வேரியபிளுக்கு என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேனோ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, iன்னு குடுக்கும்போது எனக்கு அவுட்புட் i தான் 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது. இது நம்ம எதுல பண்றோம்னா, ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ்குள்ள பண்றோம். ப்ரீ டிஃபைன் மெத்தடான மெயின் மெத்தட் ஜாவா பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ, i 10ன்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். இது நம்ம போட்டுக்கலாம். ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த டைப் மெயின் மெத்தடு. இதுலயே நம்மளுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு கைஸ். டூ ஸ்ட்ரிங் மெத்தடு, ஈக்குவல்ஸ் மெத்தடு இந்த மாரி நம்மளுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. நான் ஒன் ஆஃப் த மெத்தட வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் பண்ணுவோன்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ, இது ப்ரீ டிஃபைன் மெத்தடு. இதே நானு யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ, ஒரு கிளாஸ் நானு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ, யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஆ இப்ப நம்மளே ஒரு மெத்தட், அதாவது இந்த மெத்தட் விச் இஸ் கிரியேட்டட் பை த புரோகிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே ஒரு மெத்தட கிரியேட் பண்ணோம்னா, அதுதான் யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட நான் கிரியேட் பண்றேன். இது ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். இதே பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் M2ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதுவும் ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலியன் M3 சொல்லிட்டு ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். இதுவும் ஒரு யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு M1 எக்ஸிக்யூட் ஆகுது. M1 எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்ட் i இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அத நானு ரிட்டர்ன் i. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் கைஸ். வாய்ட் தவிர மத்த டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம மெத்தட் இன்ட் மெத்தட் ஆகட்டும், பூலியன் மெத்தட் இந்த மாரி நம்ம கொண்டு போம்போது, ரிட்டர்ன் டைப் சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ, நான் இங்க இன்டிஜர் டேட்டா டைப் தான் குடுத்து வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத நான் ரிட்டர்ன் பண்ணும்போது இன்டிஜரா ரிட்டர்ன் பண்றேன். ஸோ, i எனக்கு இங்க 10ன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? i எனக்கு 10ன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதே பூலியன் டைப் என்னன்னா, பூலியன் சும்மா b இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் b.
இப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்கும்போது, எனக்கு பூலியன் டைப்பான பி வேரியபிள் ட்ரூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சேம் டேட்டா டைப். அததான் வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ, எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ, இத நான் வந்துட்டு இங்க கால் பண்ணி பார்க்குறேன் கைஸ். எப்படின்னா, நம்ம வந்துட்டு M1 மெத்தட வந்து நான் இப்ப கால் பண்றேன். தென் M2 மெத்தட வந்துட்டு நானு கால் பண்றேன். M3 மெத்தட வந்துட்டு நானு கால் பண்றேன். ஸோ, இப்படி நம்மளுக்கு கால் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம், அது மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இங்க வந்து M1 எக்ஸிக்யூட்ன்னு சொல்லிட்டு M1 மெத்தட்ல கால் பண்றனால எனக்கு M1 எக்ஸிக்யூட் மட்டும் தான் கிடைக்குது. பட் M2, M3யும் நான் வந்துட்டு கால் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில, நீங்க எப்படி வேணா கால் பண்ணலாம். ஒண்ணு டைரக்ட்டா குடுத்து இப்படி டைரக்ட்டா மெத்தடையே நம்ம வந்துட்டு கால் பண்ணலாம். இருங்க காட்டுறேன். மெத்தடையே வந்துட்டு நம்ப கால் பண்ணலாம். ஸோ, இப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு வந்து M1 ஃபர்ஸ்ட்டு போயிட்டு M1 மெத்தட் கால் ஆகி M1 எக்ஸிக்யூட்ன்னு பிரிண்ட் ஆகும். செகண்டு இன்ட் மெத்தட் அதாவது M2 அது கால் ஆகி நான் ரிட்டர்ன் பண்றது என்னது 10ன்னு தான் நான் இங்க ரிட்டர்ன் பண்றேன் இன்டிஜர் ஐல. ஸோ 10ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தேர்ட் M3 வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ M3 கால் ஆகி பூலியன் பி வந்து என்ன இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. என்ன இருக்கு இங்க ட்ரூன்னு சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இங்க வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இன்ட் மெத்தட்ல 10ன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எனக்கு இப்படிதான் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து இன்னொரு விதமா கூட பண்ணலாங்க. எப்படின்னா, நான் வந்து ஒரு வேரியபிள்ல கூட நானு மெத்தட் காலிங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணி நான் அப்படி பிரிண்ட் பண்ணலாம். சும்மா இன்ட் M2ன்னு எடுத்துக்கிறேன். M2 தான் வந்துட்டு என்னன்னா, M2 கால் பண்றது. M2 வந்துட்டு M2 மெத்தட் வந்து நம்ம கால் பண்றது ஒரு வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்ட் இங்க வராது. பூலியன தான் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ, பூலியன் M3 இஸ் ஈக்குவல் டூ M3 மெத்தட நானு இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, SOSO M2 எனக்கு பிரிண்ட் பண்ணோம். M3 எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ, இப்படி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சேம் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து மெயின் மெத்தட்ல கால் பண்ணும்போது, அது வந்து டைரக்ட்டாவும் குடுத்து நம்ப பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, மெத்தட வந்து நான் கால் பண்ணியிருப்பேன். மெத்தட் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதோட ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்து சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்துட்டு எனக்கு மெத்தட் M1 கால் ஆகுது. மெத்தட் M1 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, இங்க வந்து நான் இது பிரிண்ட் பண்றேன். ஸோ, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகும். அதனால தான் M1 எக்ஸிக்யூட்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. செகண்டு நான் M2வ வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ, M2வ வந்து கால் பண்றோம் மெயின் மெத்தட் மூலியமா. ஸோ, M2வ கால் பண்ணும்போது எனக்கு செகண்டு M2 மெத்தடுக்குள்ள போயிடும். M2 மெத்தடுக்குள்ள போனோனே, I வந்து எனக்கு என்னவா இருக்கு? 10ஆ இருக்கு. ஸோ, I வந்து 10ஆ வந்து எனக்கு இனிஷியலைஸ் ஆயிடும். ஸோ, நான் ஐய வந்து தான் நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ, எனக்கு 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் கிடைக்குது. தேர்டா வந்து என்னன்னா, மெத்தட் M3ய வந்துட்டு நம்ப கால் பண்றோம். மெத்தட் M3ய வந்து நம்ம கால் பண்ணும்போது, M3ல வந்துட்டு பூலியன் பின்னு ஒரு வேரியபிள குடுத்து ட்ரூன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, தேர்ட் ப்ராசஸ் எனக்கு M3க்கு வந்துருது. ட்ரூன்னு சொல்லிட்டு நானு பி வேரியபிளுக்கு குடுத்துருக்கேன். ஸோ, எனக்கு பி வேரியபிள்ல ட்ரூன்னு இருக்கு. ஸோ, அதுதான் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி நானு மெயின் மெத்தட்ல M3ய பிரிண்ட் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு அவுட்புட் வந்துச்சு. செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரே நிமிஷம். செகண்ட் ப்ராசஸ் ஓகேங்களா? செகண்ட் ப்ராசஸ்ல என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் M2 கால் பண்ற மெத்தட வந்து ஒரு வேரியபிள்லயும் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? M2ன்னு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணி,
M2 மெத்தட வந்து நானு அதில இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். M3ன்னு ஒரு பூலியன் வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணி, M3ன்ற மெத்தட வந்துட்டு நானு M3க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்படியும் நம்ப பிரிண்ட் பண்ணலாம். ஸோ, டைரக்ட்டா மெத்தட் காலிங்க நான் பிரிண்ட் பண்ணாம, நான் வேரியபிள்குள்ளேயும் நானு இனிஷியலைஸ் பண்ணி, அந்த வேரியபிள நான் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு சேம் ப்ராசஸ் இப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்ப என்ன பண்றோம்னா, M1 வந்து நம்ப கால் பண்ணியிருக்கோம். ஸோ, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செகண்டு நம்ப இதெல்லாம் கமெண்ட் ப்ரமோட் பண்ணிட்டோம். ஸோ, செகண்ட் லைன் வந்து இன்ட் M2 தான். ஸோ, எனக்கு செகண்டு M2ன்ற வேரியபிள் வந்து நம்ப M2 மெத்தட கால் பண்ணி வச்சுக்கிறோம். தேர்ட்ல M3ன்ற வேரியபிள்ல வந்து M3 மெத்தட நம்ப கால் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ, கால் பண்ணி வச்ச உடனே அத நம்ப பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்றனால எனக்கு இன்ட் மெத்தடுக்கு இன்ட் டேட்டா டைப்ப தான் நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ, 10 எனக்கு பிரிண்ட் ஆகும். பூலியன் மெத்தட்ல நான் பூலியன் வேரியபிள தான் வந்துட்டு நானு ரிட்டர்ன் பண்றேன். ஸோ, எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ, ஃபைனலா எனக்கு M1 எக்ஸிக்யூஷன் 10 ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் இது மூலியமா எனக்கு கிடைக்குது. ஸோ, இப்படியெல்லாம் நம்ப யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ வச்சு நம்ப பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட்ஸும், யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.